அதனால எத்தனையோ நேரத்துல நம்முடைய தந்தை தாய் நாம் இன்னைக்கு தந்தையாக மாறும் பொழுது நம் தந்தையின் மீது மரியாதை இன்னும் அதிகமாக வருகிறது. நம்ம தந்தை எதற்காக நமக்காக அதை செய்தார்கள், எதற்காக நம்மிடத்துல பல இடத்துல கடினமாக நடந்து கொண்டார்கள், எதற்காக எத்தனையோ இடத்துல அதை செய்ய வேண்டும் என்று சில இடத்துல வற்புறுத்தினாங்க, சில இடத்துல துன்புறுத்தினாங்க. நாம் தந்தையாக வரும் பொழுது ஒரு தந்தையின் பார்வையில் குழந்தையை பார்க்கிறோம். நம் குழந்தையாக இருக்கும் பொழுது தந்தையின் பார்வையில பார்க்கிறது இல்லை. ஆனால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்க அந்த சூழலை உருவாக்கணும். அந்த குழந்தை அந்த அச்ச உணர்வு தன்னுடைய வாழ்வியல் முறையில கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாத அச்ச உணர்வை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்க வேண்டும். உலகத்தினுடைய வரலாறு எல்லாம் பாருங்க. 1933 அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. FDR பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்கின்ற அமெரிக்க அதிபராக பதவியேற்கின்றார். தன்னுடைய முதல் பேச்சு மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய அதிபர் என்ன பேச போறாங்க. அமெரிக்கா தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியிலே மாட்டியிருக்கிறது. புதிய அதிபர் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார் என்கின்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிபர் தன்னுடைய பேச்சை துவங்குகின்றார். இப்படித்தாங்க ஆரம்பிக்கிறார். The only thing to fear is fear itself என்று சொல்லுகின்றார். என்ன அர்த்தம் ஐயா? பயத்தை விட நாம் இன்னும் பயப்படுவது பயத்தை பார்த்து என்று சொல்லுகின்றார். The only thing to fear is fear itself. அதாவது பயம் என்கின்ற வார்த்தை என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. அதை நாம் எப்படி பார்க்கின்றோமோ அதிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற உட்பொருளோடு பேசுறார். நீங்களாகவே ஒரு பயத்தை பார்த்து அந்த பயம் செய்யக்கூடியதெல்லாம் நீங்களே உணர்ந்து இன்னும் உங்களை பயத்துக்கு உள்ளாக்கி நீங்க வாழ்க்கையில இருந்தீங்கன்னா உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது என்று அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகின்றார். FDR அதை தாண்டி இன்னும் போறாங்க ஐயா. ஆமா, பொருளாதார வீழ்ச்சி தான். நாம் என்ன செய்வோம்? பொருளாதாரம் உயரவில்லை என்று பயப்படுவதை விட இந்த நாட்டில் ரோடு போடுவோம். இன்னைக்கு நமக்கு அந்த ரோடு தேவையில்லை, ஆனா நம்ம ரோடு போடுவோம். இன்னைக்கு 6 லேன் 6 வழி சாலை இன்னைக்கு தேவையில்லை, ஆனா நம்ம போடுவோம். பெரிய நமக்கு ஒரு டேம் தேவையில்லைங்க ஐயா. ஹூவர் டேமை கட்டுவோம். உலகத்தினுடைய மிகப்பெரிய டேம் அந்த காலகட்டத்தில் கட்டுவோம். உள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கா முழுவதுமே இன்னும் 50 ஆண்டு 60 ஆண்டு நம் வளருவதற்கு என்னையெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கட்ட ஆரம்பிப்போம். மக்களுக்கு சொல்லுகின்றார், இன்னைக்கு நாம பயத்தில் இருக்கின்றோம், பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்றோம் என்று பார்க்காதீர்கள். எல்லோருமே உள்கட்டமைப்புக்காக ரோட போடும். இன்னைக்கு அமெரிக்காவில் நீங்க போனீங்கன்னா ஐயா, அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே 2ஆம் உலகப் போர் 1933 கிரேட் டிப்ரெஷன் அதிலே போடப்பட்ட தார் சாலைகள் இன்னைக்கு போனாலும் விசாலமாக விஸ்தாரமாக இன்னும் 2 வண்டி போற அளவுக்கு கேப் இருக்குதுங்க. காரணம், பயத்திலே பதுங்கி இருப்பதை விட அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு எழுச்சி உரை ஆற்றினார். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பொருளாதாரம் எப்பொழுது சரியாகுமோ அப்பொழுது நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பு தயாராக இருக்க வேண்டும் என்று. இது FDR. அதே போல இங்கிலாந்துல வின்ஸ்டன் சர்ச்சில் 1939 2ஆம் உலக போருடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஹிட்லர் தனியாக இங்கிலாந்தின் மீது ஒரு பெரும் கோபம். தி பேட்டில் ஆஃப் பிரிட்டன் 1940க்கு பிறகு ஜெர்மன்ஸ், குறிப்பாக ஹிட்லர் காலகட்டத்தில் எந்த நாட்டிலும் கூட அதிகப்படியான குண்டுகளை வீசவில்லை. லண்டன் சிட்டியின் மீது வீசினார். பதுங்கு குழியில தான் எல்லாமே இருந்தாங்க ஐயா, இன்க்ளூடிங் வின்ஸ்டன் சர்ச்சில். அன்னைக்கு இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரியாக இருக்கிறவரும் பதுங்கு குழியில தான் இருந்தார். பதுங்கு குழியிலிருந்து ரேடியோல பேசுவார். தினமும் மக்கள்கிட்ட ரேடியோல பேசுவார். மக்கள்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஐயா நாளை காலை சரியாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் இதிலே நமக்கு சண்டை போடுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் சொல்லுகின்றேன். நம்ம எல்லா இடத்துலயும் சண்டை போடுவோம். வீட்டுக்குள்ள இன்னைக்கு பதுங்கி இருக்கின்றோம். we shall fight on the beach அப்படிங்கிறார். நம்ம கடற்கரை ஓரத்துல போய் சண்டை போடுவோம். எங்கே தேவைப்பட்டாலும் சண்டை போடுவோம். சண்டை போடுவதை தவிர நமக்கு வழி இல்லை. வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலி மூலமாக பேசி 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 அந்த மக்களை உணர்ச்சிக்குள்ளாக்கி அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தைரியமாக நிற்க ஆரம்பித்து பேட்டில் ஆஃப் நார்மாண்டி ஒரு சின்ன ஒரு சண்டையில பிரான்சினுடைய கடற்கரை ஓரத்தில் யுத்தத்தினுடைய போக்கு திருப்பமாக ஆரம்பித்தது. அதன் பிறகு சரித்திரம் இங்கிலாந்துடைய பக்கம் வந்துச்சுங்க. 1945க்கு பிறகு பாருங்க, அச்சம் என்பது நிச்சயமாக தேவையில்லாத அச்சம் தவிர்க்கப்பட வேண்டும். தலைமை பண்பு இருக்கக்கூடிய தலைவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியவர்கள், குறிப்பாக ஆசிரியர்கள் ஒரு குழந்தைக்கும் எடுத்து சொல்லி அந்த அச்சத்தை எப்படி தவிர்ப்பது, அடுத்த கட்டம் எப்படி செல்வது என்று சொல்லும் பொழுது அந்த FDR சொல்லாரு பாருங்க ஐயா, the only thing to fear is fear itself.
பயத்தை விட அதிகமாக பயப்படுவது பயத்தை பார்த்து. பயத்துக்கே அந்த பிரச்சனை இல்லை, ஆனா பயத்தினால இது எல்லாம் உருவாகும் என்று பயப்படுகின்றோம் இல்லைங்களா? அது பயத்தை விட கொடியது என்று சொல்லுகின்றார். இது ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் 428வது குறள் அவரு இதை தொடர்றார். பயம் இருக்கணும், நீ பயம் இல்லை என்று வேலை செய்தால் அது பேதமையாயிரும். ஆனா எந்த பயம் இருக்க வேண்டும், எந்த பயம் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைவீங்க. திருவள்ளுவர் அவர்கள் இன்னொரு காலகட்டத்தில் சொல்றாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதிக காலம் இல்லைங்க ஐயா, நமக்கு இன்னும் 35 ஆண்டுகள் இருந்து 40 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த நாடு வளர்ச்சி பாதையில் இருக்கும். அதன் பிறகு இந்த நாட்டில் வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இன்னைக்கு சராசரி வயது 29, 30 இருக்கிறோங்க ஐயா. சைனாவுடைய சராசரி வயது 41. 30 ஆண்டு காலம் சைனா வளர்ந்துட்டான். நாம இன்னைக்கு 20, 30 இருக்கும், 29, 30 இருக்கும். இன்னும் 35 ஆண்டுகள் கழித்து 2060 வரும் பொழுது நம்முடைய சராசரி வயது 47க்கு போயிருங்க ஐயா. அதன் பிறகு வீழ்ச்சி அடைய ஆரம்பிப்போம். காரணம், மக்கள் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. ஒரு தாய் ஒரு குழந்தை, அல்லது எத்தனையோ படித்த பெண்கள் குழந்தை வேண்டாம் என்று முடிவெடுத்து விடுவார்கள். எப்படி ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுமே அங்கே குழந்தை பெற்றுக்கொள்வர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜப்பானுடைய மக்கள் தொகை கீழே வருது. சைனா முதல் முறையாக கடந்த ஆண்டு சைனாவுடைய மக்கள் தொகை போன ஆண்டு குறைந்தது 2 மில்லியன், 20 லட்சம். 2023 விட 2024 சீனாவில் 20 லட்சம் பேர் மக்கள் தொகையில வீழ்ந்திருக்கின்றார். இன்னும் சைனா கீழே போக ஆரம்பிச்சிருச்சுங்க மக்கள் தொகையில. நமக்கு இன்னும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் இளமையான ஒரு நாடாக இருப்போம். 2060 வரும் பொழுது 47 வயசு சராசரியாக ஆகிரும். ஐயா, மக்கள் வயது அதிகமாகும் பொழுது நாட்டில் என்னங்க ஐயா பிரச்சனைனா, அத்தனை வயது இருக்கவங்களை அந்த நாடு பார்த்துக்கணும். பென்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம கடைசி காலகட்ட வாழ்க்கையை பாற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு. ஆனா நாடு இளமையாக இருந்தால் எல்லாரும் சம்பாதிப்பாங்க, நாட்டுக்கு வரி கட்டுவாங்க, நாட்டினுடைய வருமானம் உயரும். அதை வைத்து எத்தனையோ வேலைகளை அந்த நாட்டுக்குள்ள செய்யலாம். இன்னைக்கு அடுத்த 35 ஆண்டுகள் அற்புதமான ஒரு காலகட்டம் நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுக்கு ஒரு வார்த்தையும் வச்சிருக்கிறாங்க, விக்ஷித் பாரத் என்கின்ற வார்த்தை. வளர்ந்த நாடாக வருவதற்கு 2047க்குள்ள நம்ம வந்துடணுங்க, அதன் பிறகு விட்டீங்கன்னா வர முடியாது. இன்னைக்கு நமக்கு யார் தேவை என்றால், தேவையில்லாத பயத்தை எல்லாம் களைந்து விட்டு களத்திற்கு வரக்கூடிய வயது குறைந்த நபர்கள் நமக்கு தேவை. புதிய ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கக்கூடிய துணிவு, மக்களுடைய அடிப்படை பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு குறு நிறுவனத்தோடு வரக்கூடியவர்கள். ஒரு மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக சேரும் பொழுது, இன்னைக்கெல்லாம் காய்ச்சலுக்கு போனாலும் கூட 25,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி 5 ரூபாய் டாக்டர் வர வேண்டிய காலகட்டத்திற்கு நம்முடைய நாடு தயாராகி நின்று கொண்டிருக்கிறது. 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் பணம் கொடுத்து மருத்துவ கல்லூரியிலே படித்துவிட்டு எத்தனை மாணவ செல்வங்கள் நம்மிடம் வந்து 5 ரூபாய் டாக்டர்களாக மாற முடியும் என்கின்ற ஏக்கத்தோடு இந்த நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாலம் கட்டுறாங்க, இடிஞ்சு விழுவுது, ரோடு போடுறாங்க, ஒரு மலைக்கு தாங்கல. இதையெல்லாம் தாண்டி துணிவாக நிற்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு வேண்டும். லஞ்சமாக இருந்தாலும் பில்லு வாங்குற 4% கமிஷன், குவாலிட்டி டெஸ்டிங், இதையெல்லாம் தாண்டி என்னுடைய பதவியே சென்றாலும் நான் உறுதியாக உண்மையாக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் கீழ் மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரை வரும்பொழுதுதான் ஐயா நாடு வளர்ச்சி. இந்த நாடு ஒரு அதானி அம்பானி இருக்கின்ற 2 பேர் இருக்கின்ற காரணத்தினால வளர்ச்சி பெறாதுங்க ஐயா. போன ஆண்டு மட்டுமே அம்பானி நம்முடைய நாட்டிற்கு கட்டியிருக்கக்கூடிய வரி தொகை 1,86,000 கோடி ரூபாய். ஒரே ஒரு தனி நபர், அவருடைய நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் குழுமம், இந்த நாட்டிற்கு கட்டியிருக்கக்கூடிய வரி தொகை 1,86,000 கோடி. நம்ம நாட்டினுடைய பட்ஜெட், மத்திய அரசினுடைய பட்ஜெட் 51 லட்சம் கோடிங்க ஐயா. 3% அம்பானி அவர்கள் கொடுத்த வரியில நம்முடைய பட்ஜெட்ல 3% அவர்கள் கொடுத்த வரி. ஒரு அம்பானி நாட்டில் போன ஆண்டு அதானி கட்டிய வரி 95,000 கோடி. 1,85,000 அம்பானி, 95,000 கோடி அதானி. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்டத்தட்ட 2,81,000 கோடி ரூபாய். நம்ம பட்ஜெட்ல 5% அவர்கள். இன்னைக்கு நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நாடு, 144 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு,
இன்னும் 30 ஆண்டுகள் மட்டும்தான் நமக்கு அந்த இளமையான பருவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. எத்தனை இளைஞர்கள் நமக்கு வேணும் யோசிச்சுப்பார். எத்தனை பெயர் சின்ன 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 நிறுவனங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று யோசிச்சுப்பார். எத்தனை பெயர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று யோசிச்சுப்பார். எத்தனை தரமான மருத்துவர்கள், அடித்தட்டு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் வேண்டும் என்று யோசிச்சுப்பார். எத்தனை நல்ல அரசு அதிகாரிகள், குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1, IAS, ஆல் இந்தியா சர்வீஸ் எங்கே இருந்தாலும் கூட நெஞ்சுரத்தோடு நேர்மையோடு நிற்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேருன்னு யோசிச்சுப்பார். இது திரும்ப 2060 கிடைச்சா வேஸ்ட்டுங்க ஐயா. ஒரு மனிதன் வலிமையாக இருக்கும் பொழுது மட்டும்தாங்க ஐயா வெயிட் தூக்க முடியும். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கி பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை 2025 2060 வரை 35 ஆண்டுகள் இந்த சுமையை சுமக்கக்கூடிய போராளிகள் அந்த களத்தில் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். காரணம், அவர்கள் வந்துவிட்டால் 7 தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த வறட்சி, 7 தலைமுறையாக நம்மை பீடையை போல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை என்கின்ற வார்த்தையை நம்முடைய தலைமுறையில் அதை அகற்றிவிடலாம். வறட்சி என்கின்ற வார்த்தையை அகற்றிவிடலாம், ஏழ்மை என்கின்ற வார்த்தையை அகற்றிவிடலாம். அதற்கு நல்ல மனிதர்கள் தேவை.